இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யோவான் 15:11. டெக்சாஸ் மாநிலத்தின் கோடீஸ்வரர் ஒருவர் பணத்தால் எதையும் வாங்கலாம் என்று நினைத்திருந்தேன். அது எவ்வளவு தவறானது என்று புரிந்து கொண்டேன் என்று கூறினார். புகழ் பெற்ற நடிகை ஒருத்தி, என்னிடம் பணம், அழகு, கவர்ச்சி, புகழ் எல்லாமே இருக்கிறது. இந்த உலகத்திலேயே நான் தான் மிக மிக சந்தோஷமானவளாக இருக்க வேண்டும். ஆனால் நானோ பரிதாபமானவளாக இருக்கிறேன். அது ஏன் என்று கதறினாள். பிரிட்டனின் மேல்மட்ட சமுதாய தலைவர்களுள் ஒருவர், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே என்னிடம் இருக்கிறது, ஆனால் வாழ வேண்டும் என்ற ஆசையோ எனக்கு இல்லை. எனக்கு என்னத்தான் ஆயிற்று என்று கேட்டார். ஒரு மனிதன் ஒரு மனநல மருத்துவரை பார்க்க சென்றான். டாக்டர், நான் தனிமையாக பரிதாபமாக உணர்கிறேன், எனக்கு நீங்கள் உதவ முடியுமா என்று கேட்டான். அந்த மனநல மருத்துவர், எவ்வளவு வருத்தமாக உணர்பவர்களையும் ஒரு கோமாளி சிரிக்க வைக்கிறானாமே, அந்த சர்க்கஸ்க்கு நீங்களும் போய் பார்க்கலாமே என்று ஆலோசனை கொடுத்தார். அந்த மனிதனோ, நான் தான் அந்த கோமாளி என்றான். கல்லூரியில் கடைசி ஆண்டு படிக்கும் ஒருவன், எனக்கு 23 வயது, நான் ஒரு கிழக்கட்டை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்து விட்டேன், வாழ்க்கையை சலிப்பு தட்டிவிட்டது என்று சொன்னான். புகழ்பெற்ற கிரீஸ் நாட்டு நடனக்காரி ஒரு முறை, நான் ஒருபோதும் தனிமையாக இருந்ததே இல்லை, ஆனால் எந்த சந்தோஷத்துக்காகவும் சமாதானத்திற்காகவும் என் கரங்கள் நடுங்கினவோ, என் கண்கள் கண்ணீர் சிந்தினவோ, என் இதயம் துடித்ததோ அதை நான் கண்டடையவே இல்லை என்றாள். இதற்கு மாறாக நம்முடைய வேதாகமம் மகிழ்ச்சியை பற்றிய கண்ணோட்டத்தினை வேறு விதத்தில் பார்க்கிறது. ஒரு கிறிஸ்தவனின் கண்ணோட்டம் இவ்விதமானது. C.S. லூயிஸ், மகிழ்ச்சி என்பது பரலோகத்தின் சீரிய பணி, அவருடைய கட்டளைகள் எல்லாம் சந்தோஷங்களே என்கிறார். கல்கத்தாவை சேர்ந்த அன்னை தெரசா, உண்மையான பரிசுத்தம் என்பது தேவனுடைய சித்தத்தை ஒரு புன்முறுவலுடன் செய்வதாகும் என்று கூறினார். இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று யோவான் 15:11 வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் தேடி தவித்த, ஆனால் அவற்றை தவறான இடங்களில் தேட முற்பட்ட மக்களை பற்றி கூறினார். அவர்கள் சந்தை வெளிக்கும் கேளிக்கை ஸ்தலங்களுக்கும் ஓடி ஓடி தங்களுக்கு நிரந்தரமான திருப்தியை தராத பொருட்களின் பேரில் தங்கள் பணத்தை செலவழித்துக் கொண்டிருந்தனர். ஏசாயா ஒரு நாள் அவர்கள் முன்பாக நின்று தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தார். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய மகிழ்ச்சியின்மைக்கு தீர்வை சங்கீதக்காரனாகிய தாவீது பாடலாக தருகின்றார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று கூறினார். தேவன் விரும்பும் வகையில் காரியங்களை செய்வதே மகிழ்ச்சியாகும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். யார் ஒருவர் தங்கள் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அழுது மனம் திரும்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக வந்து சேரும்.
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆண்டவரே அப்பா தவறான இடங்களிலே தேடி அலைகின்ற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. கர்த்தருடைய சமூகத்திலே ஆனந்தம் ஆண்டவரே ஸ்தோத்திர நித்திய பேரின்பம் உண்டு என்பதை அறிந்து கொண்டப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர உம்முடைய சமூகத்தை தேடி வந்து கர்த்தாவே இலவசமான அப்பா ரட்சிப்பையும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.